ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 18வது பாடல் பார்க்க போறோம். நோக்கினன் அவன் முகம் நோக்க நோக்குடை கோக்குமரரும் அடிக்குறுக நான்முகன் ஆக்கின விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினன் அவை அவர் உள்ளத்து உள்ளினார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அவர் முகம் நோக்கினன். விஸ்வாமித்திர முனிவன் அந்த அரச குமரர்களுடைய முகங்களை பார்த்தான். நோக்க நோக்குடை கோக்குமரரும் அவ்வாறு பார்க்கவே அக்குறித்த பார்வையில் நோக்கமுடை அவ்வரச குமரர்களும் அடிக்குறுக முனிவரின் பாதங்களை வணங்க நான்முகன் ஆக்கிய விஞ்சைகள் இரண்டும் பிரம்மதேவனால் செய்யப்பட்டு தனக்களிக்கப்பட்ட 2 அரிய வித்தைகளை அவ்வழி ஊக்கினன். அப்பார்வையின் வழியே அவர்கள் மனத்தில் பதியுமாறு ஊக்குவித்தான். அவை அவர் உள்ளத்து உள்ளினார். அவைகளை அக்குமரர் தமது உள்ளத்தில் நினைத்தார். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது நோக்கின் வழி ஊக்கினன் அப்படிங்கிறது நயன தீட்சையை குறிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், எந்த பாடல்னு எனக்கு மறந்து போச்சு. அதாவது தீட்சை 3 விதங்கள். இது ஸ்பர்ச தீட்சை, நயன தீட்சை, அப்புறம் மந்திர தீட்சை. அதாவது ஸ்பர்ச தீட்சை அப்படின்னா குரு தன்னுடைய ஞானத்தை இது அருளை சிஷியனுக்கு அளிக்கணும் அப்படின்னா அவர் தொட்டா போதும். அதனாலதான் ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது தலையில தொட்டாலும் சரி, சிஷியனை எங்க தொட்டாலும் சரி, தொடுதலின் மூலமாக ஞானத்தை கடத்துவது அது ஸ்பர்ச தீட்சை. அதே இது பார்வையினால பார்க்கறதன் மூலமாகவே கடத்துவது நயன தீட்சை. நினைப்பின் மூலமாக இல்லாட்டி மந்திர சப்தங்களின் மூலமாக கடத்துவது அது மந்திர தீட்சை. அதுக்கு மந்திர குரு ஒரு மந்திரம் சொல்லுவாரு, அது சிஷ்யனுக்கு கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல, பக்கத்துல இருக்கணும்னே அவசியம் இல்ல. அவர் வேற ஊர்ல இருக்கலாம், இங்க இவர் குரு ஒரு ஊர்லயும் சிஷ்யன் ஒரு ஊர்லயுமா இருக்கலாம். அப்படி இருந்தா அது மந்திர தீட்சை. இதுக்கு உதாரணங்கள் சொல்லுவாங்க. அதாவது கோழி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது அது முட்டை மேல அப்படியே அது உஷ்ணத்துக்காக அது மேலேயே உட்காந்துருக்கும்ல, அதோட ஸ்பர்ஷம் பட்டு குஞ்சு பொரிக்கிறது, அது ஸ்பர்ஷ தீட்சை. மீன் குஞ்சு மீன் குஞ்சு குட்டி போடுறது பார்த்தா அது பார்க்கும். கடல்ல இருந்தாலும் சரி, அது நீர்நிலைகள்ல எங்க இருந்தாலும் சரி, அது முட்டையை பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்வையின் மூலமாகவே அதுல இருந்து மீன் குட்டி வரும். அந்த மாதிரி வர்றது நயன தீட்சை. ஆமை, கடல் ஆமை, அந்த உதாரணம் சொல்லுவாங்க மந்திர தீட்சைக்கு. அது என்னன்னா, ஆமை இதுல கடல்ல இருக்கும், ஆழ்கடல்ல இருக்கும் கடலாமை. ஆனா அது போட்ட முட்டை கடற்கரையில எங்கேயாவது இருக்கும். இதுக்கும் அதுக்கும் பல மைல் தூரம் வித்தியாசம் இருக்கும். ஆனா அது எப்ப முட்டையை நினைக்குதோ அப்பவே அதுக்கு அங்க ஆமை ஓடுகள் மறுபடியும் அதுல இருந்து வெளியில ஆமை குட்டிகள் குஞ்சுகள்லாம் வெளியில கடலை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கும். அப்படித்தான் இந்த 3 மிருகங்களை தான் உதாரணமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல என்ன சொல்ல வராரு, நோக்கின் வழி ஊக்கினன் அப்படின்னா இந்த இடத்துல நயன தீட்சையின் மூலமாக அவர் அவருக்கு இவன் நான்முகன் பிரம்மா சொல்லி கொடுத்த மந்திரத்தை இவர் அவங்க 2 பேருக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல நோக்கினன் அவன் முகம், அதுல வர்ற நோக்கு அப்படிங்கிறது நோக்குடை கோக்குமரர் அடிகுறுக அப்படிங்கறது அவர்களுக்கு உள்ள அந்த நோக்கம் தெரியுது. அதாவது விஸ்வாமித்திரர் இவர் மனசுல குரு இப்படி மனசுல நினைக்கிறார் அப்படிங்கறதை இவர் அறிஞ்சு இவர் ராமலட்சுமணர்கள் அவர் கிட்டக்க போய் வணங்கி இதை கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பொருள். அதாவது முனிவருடைய மனக்குறிப்பை இவங்க உணர்ந்து அவரை கிட்டக்க போய் அருள் செய்யுமாறு வணங்கி அப்புறம் கத்துக்கிட்டாங்க. அப்படிங்கறதுனாலதான் நோக்குடை கோக்குமரர் அடி குறுக அப்படின்னு சொல்றாரு. வால்மீகி ராமாயணத்துல நான் படிக்கல, அதுல எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க கம்பர் என்ன நினைக்கிறாருன்னா, பிரம்மா கிட்ட இருந்து விஸ்வாமித்திரர் இந்த 2 விஞ்சைகள், அதாவது விஞ்சை, வித்தை, விக்ஞை, இது எதை வேணா சொல்லலாம், இதெல்லாம் வித்தையைத்தான் குறிக்கும். இந்த 2 விஞ்சைகள் அப்படின்னு சொல்றாருல, விஞ்சைகள் 2 பிரம்மதேவனால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கம்பருடைய கருத்து. அது என்ன 2 மந்திரங்கள் அப்படின்னா, பலா அதிபலா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. அதை தமிழ் படுத்தி பலை அதிபலை அப்படிங்கிற மந்திரங்களை தான் இவர் நயன தீட்சையின் மூலமாக கடத்துகிறார்.
இதுல அவ்வழி ஊக்கினன் அப்படின்னு வருது இல்ல, அப்பார்வையின் வழியே அவர்கள் மனத்தில் பதியுமாறு ஊக்குவித்தான் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. அதுல ஊக்குதல் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஊங்கு அப்படிங்கிற சொல்லிலிருந்து ஆட்டுதல் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அதுக்கப்புறம் நெகிழ்த்துதல் அப்படின்னு கொஞ்சம் டைட்டா இருக்கிறது லூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு நெகிழ்த்துதல் அப்படிங்கிற பொருள். தப்புதல், குறி தப்புதல், அல்லது ஊக்கப்படுத்தினான் அப்படின்னு உற்சாகப்படுத்துதல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. இதை தவிர முயற்சி எடுத்தல், அதுக்கப்புறம் நினைத்தல், ஏறுதல், இந்த மாதிரி எல்லாம் பொருள் இருக்கு. இதெல்லாம் தவிர கற்பித்தல் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அந்த கற்பித்தல்ங்கிற பொருள்ல தான் இங்க வருது, இந்த மாதிரியாக அவர் மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு. இது அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு விஸ்வாமித்திரர், பூவை விட இவங்க ரொம்ப மென்மையானவர்கள், இவங்க வருந்துவாங்க அப்படின்னு நினைச்சு ராம லட்சுமணர்களை இவர் பார்க்க, இவர் பார்வையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு அவர் அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் வந்து இவர் அடி குறுக, அதாவது அடி பணிய வணங்க, நான்முகன் ஆக்கிய விஞ்சைகள் அந்த பலா ஆதிபலாங்கிற மந்திரத்தை இவர் கற்பித்தார் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றார். அதே மாதிரி அவர் உள்ளத்து உள்ளினார் அப்படின்னா அவைகளை அக்குமரர் தமது உள்ளத்தில் நினைத்தனர் அப்படின்னு அர்த்தம் பாக்குறோம்ல. உள்ளல், உள்ளுதல், உள்ளினர், இது எல்லாமே வந்து உள்ளத்தில் நினைத்தல் அப்படிங்கிற பொருள் தான். இப்ப திருக்குறள்ல கூட ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல 6வது குறள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கறதுல எப்படி உயர் உள்ளல், உயர்ந்த சிந்தனை எண்ண வேண்டும், நம்மளால முடியும் அப்படிங்கிற வந்து பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும் அப்படிங்கறதுல உள்ளல் அப்படின்னா நினைத்தல் அப்படின்னு அர்த்தம் வருது இல்ல. அந்த மாதிரி தான் இங்கேயும் உள்ளினார் அப்படின்னா அவர்கள் அதை நினைத்து பார்த்தனர் அப்படின்னு பொருள். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. நோக்கினன் அவன் முகம் நோக்க நோக்குடை கோக்குமரரும் அடிகுறுக நான்முகன் ஆக்கின விஞ்சைகள் இரண்டும் அவ்வழி ஊக்கினன் அவை அவர் உள்ளத்து உள்ளினார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.